என் பிள்ளைங்க குரல் மாதிரி கட்டுது. தங்கங்களா, அப்பா அங்க இருக்கேன்டா. அப்பா அப்பா இங்க இருக்கேன்டா. தங்கங்களா வாங்கடா. என்ன தங்கங்களா? என்ன தங்கங்களா? எதுக்கு? ஏன்? ஐயோ, போன வீட்டு வந்துட்டேன். அப்ப வாக்கிங் தாண்டா வந்தேன். அப்ப என்னைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன்டா. அப்ப உங்களை கரையத்துற வரைக்கும் உங்க கூட தாண்டா இருப்பேன். எனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன்டா. என் மூச்சு காத்து நான் வாழ்ற வாழ்க்கை எல்லாம் உங்களுக்காக தாண்டா. அப்ப எங்க போனாலும் வந்து சொல்லிட்டு போறேன்டா. அப்பா வாக்கிங் வந்தனா கடையில பாத்துட்டே இருந்தேன். அப்படின்னு மெய் மறந்து இருந்துட்டேன்டா. என் பிள்ளை தேடி எங்க வந்திருக்கானா பாரு. அங்க வரைக்கும் போயிட்டு வந்தியா? உன்னை ஒத்தையில அங்கெல்லாம் போக கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கா சொல்லலையா? எங்க அப்பாவை காணல. நாங்க போகாம இருக்க முடியுமா? தங்கங்களா அப்பா தூக்கிட்டு போட்டா. அப்பா இப்ப நாங்க பெரிய பசங்கப்பா. அடேங்கப்பா, என் பிள்ளை பெரிய பசங்களா? பாப்போம். அப்பா நீங்க என்னைக்குமே இருக்கு பச்சை பிள்ளை தான். வாங்க அப்பா தூக்கிட்டு போறேன். வேண்டாப்பா, எங்க அப்பாக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாக்கு வலிக்கும்ல. ஐயோ தங்கங்களா, அப்பாக்கெல்லாம் வலிக்காது. வாங்க தோல்ல இருங்க. அப்பாக்கு கஷ்டமா இருக்கும். நாங்க ஏற மாட்டோம். எப்பவும் நீங்க எனக்கு பச்சை பிள்ளை தான். வாங்கடா. அதெல்லாம் அப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். வாங்க. வேண்டாப்பா. அப்பா சொன்ன கேட்கணும். வா. சந்தோஷமா வரணும்டா. அப்ப நான் இருக்கும்போது நீங்க நடக்கிறதா? என்ன சொல்லுங்க மாப்ள, எங்க நிக்கிய? உங்க முன்னாடி தான் நிக்கேன். முன்னாடி நிக்கல. என் கண்ணி அளவுக்கு ஒண்ணும் தெரியலையே. பேதில போவான் கரெக்டா என் கண்ணுல குறிப்பாத்து அடிச்சு விட்டானே. உங்க முன்னாடி தான் நிக்கேன். சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல பாத்துக்கங்க மாப்ள. முக்கியமான உங்களுக்கு ஒண்ணு காட்ட போறேன். நீங்க அப்படி வாயடிச்சு போயிருவீங்க பாத்துக்கங்களே. முத என்ன விஷயம்னு சொல்லுங்க. வாயடிச்சு போறனா இல்லையான்னு பிறகு பாத்துக்கலாம். நானே வாயடிச்சு போயிட்டேன். நான் காட்ட போற சீனை பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு பணமாலையே போடுவீன்னு பாத்துக்கங்களேன். நான் பணமாலை போடுறது இருக்கட்டும். என்ன விஷயம்? என்ன அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க மாப்பிள. என்னன்னு சொல்லுங்க, வாரேன். ஐயோ, உங்க வாரிசு. யா வாரிசா? உங்களை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கானவ. இல்லைய அந்த பையில என்ன பார்த்தா முறைச்சிட்டுலாம் போவானுவ. எங்க அப்பாவை பார்த்தே ஆகணும் பாட்டினி என் காலை பிடிச்சு கெஞ்சுதானவ. உங்க காலை பிடிச்சி? யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும் பாட்டினு என் காலை பிடிச்சு கெஞ்சுனானுவ. எங்க அப்பாவை பார்க்கணும் பாட்டி, 1000 பேர் வளர்த்தாலும் எங்க அப்பாக்கு ஈடாகுமா அப்படின்னு என் காலை பிடிச்சு கெஞ்சுனானுவ. என் பேர பிள்ளைல கெஞ்சினதை பார்த்து என் மனசே உடஞ்சு போச்சு மாப்பிள. எப்படியாவது என் பேர பிள்ளைல உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு வந்திருக்கேன் மாப்பிள. ஒப்படைக்கலான்னு வந்திருக்கேன். நீங்க வாங்க மாப்பிள. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. ஐயோ, நீங்க இப்படிதான் சொல்லுவே மாப்பிள. நீங்க வாங்க. வாரேன். ஆனா பொய்யா மட்டும் இருந்தது இந்த அஜய் பத்தி தெரியும்ல. இல்ல மாப்பிள, நீங்க வாங்க. எப்படியாவது இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கறந்துடணும். பிள்ளைல காட்டுறேன்னு அப்படி இவங்கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். பிள்ளைய காட்டி காட்டியே நான் கோடீஸ்வரியா போறேன். வாங்க மாப்பிள. ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள? உங்க கண்ணியா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு இல்ல, நிலவுல இடிச்சுக்கிட்டேன். வாங்க. என்ன கூட்டு போய் ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சீங்க, இன்னொரு கண்ணும் நிலவாசல இடிக்க வேண்டியது வரும். பாத்துக்கங்க. அத்தி, இவங்கிட்ட பணத்தை கறக்கக்குள்ள நான் ஒரு பாடுபட்டுறேன் போலுக்க. எனக்கு இல்லாத சாமர்த்தியமா? வாங்க மாப்பிள.
எப்படியா அந்த பையில ஒத்தையில தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பானுவேன். டா உங்க புள்ள என்ன போறான்னு பாருங்க, நீ தூரத்துல இருந்து காட்டிட்டு பழத்தை வாங்கிட வேண்டியதா. எனக்கு தெரியாத சாமர்த்தியமா பிள்ளைய பார்த்த பாசத்துல பழத்தை அள்ளி வீச போறான். நான் கோடீஸ்வரி ஆ போறேன். வாங்க வாங்க, இந்த வீட்டுலதான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். அவன் கண்ணுல இருந்து பட்டு தொலைச்சிடாதீங்க. எங்க போறான்னு மாப்பம் பிடிச்சு வந்துருவாங்க. வாங்க வாங்க. இந்த அஜிவா எங்க இழுத்துக்கிட்டு போறா தெரியலையா மாமியாரே? ஃபாலோ பண்ணி பாப்போம். ஒருவேளை தினேச கடத்தி அந்த இடத்துக்கு ரகசியமா போய்கிட்டு இருக்காங்களோ? ஏன் எதுக்கு? தினேச கடத்தினோம்னா இவன் தான் ஜாவான். தினேசன் எல்லாம் யாரும் கை வைக்க முடியாது. அவனை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அமைதியா வாங்க. ஆனா இவளை கட்டாயமா ஃபாலோ பண்ணி ஆகணும். எங்கேயோ தான் வசமா கூட்டிட்டு போறா. அப்படியே அணக்கல்லாம வாங்க. மாமியாரே நீங்களும் அப்படி இறங்கிட்டியா? ஐயா நீ ஒருத்தி வா. அணக்கல்லாம வாங்க மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ளன்னு கூப்பிடுற வாயா அடிச்சு நொறுக்கணும் பாத்துக்க. ஏமாட்டி ஏன்? ஐயோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணி வாங்க. யார ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க? மாமியாரு மருமக்கமாரு. நல்லா இருக்குது. சத்தம் விடாம வாங்க. ஓ தலைமையா அன்னைக்கு தானா? அவக்குள்ளே சின்ன பிள்ளை தானே இருக்கதான் செய்யுது. சரி நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம். என்ன எங்க போறிய? பயந்துட்டேன். சத்தம் கொடுக்கலாம்ல? சரி அணக்கல்லாம கூப்பிடலாமேன்னு பார்த்தேன். சரி எங்க கூட ஃபாலோ பண்ணி வாங்க. சரிமா. பாருங்க மாப்பிள்ள உங்க கண்ணோட ஆத்தி இத பக்க நான் கூட்டு வந்தேன். இப்ப என்ன வாட விட்டு அடிப்பாட. தமிழே அக்கா நான் சொல்லல, என் தினேஷ் எப்படிப்பட்டவன்னு சொல்லல. எங்க அப்பாவை போல யாருமே இல்ல. அன்புள்ள அப்பா அப்பா, உன்னை போல் யாரும் இல்லை மண்மேலே. எனக்கு என்ன தேவை உலகிலே? எங்க அப்பா மட்டும் போதும். அப்பா மட்டும் போதுமா உங்களுக்கு? எங்க அப்பா மட்டும் போதும். அன்புள்ள அப்பா அப்பா. தமிழே இந்த கண்கொள்ளாத காட்ச நல்லா பாரு. உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பாருங்க எப்படி தூக்கி சமந்துட்டு நிக்கிறாங்க. நீ பாசம், பிள்ளைங்க மேல பாசம். நான் இப்படி எல்லாம் என் பிள்ளைங்க கிட்ட நடக்கலையே. இப்படி என் பிள்ளைங்கிட்ட நான் பாசத்தை காட்டலையே. என் பிள்ளைங்க என்ன வெறுக்கிறதுல தப்பே இல்லை. அப்பா நான் இப்படிதான் பாசத்தை காட்டணும். என் பிள்ளைங்களுக்கு அந்த பாசம் கிடைக்கலையே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் இழந்திருக்கேன். என் தங்க பிள்ளை எது கேட்டாலும் அப்பா செய்ய வேண்டாம். இத போக்கத்தான் என்ன கூட்டு வந்தியா? இல்ல மாப்பிள இல்ல மாப்பிள. இந்த வாட்டி என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்ட பக்கத்துல தான் உருட்டுக்கிட்ட இருக்கு. உருட்டி உருட்டி அடிச்சு ஓடிரு. இந்த பயில என்ன அப்பானே மதிக்க மாட்டானுவ. ஏன் ஒரு மனுஷனா கூட என்ன மதிக்க மாட்டானுவ. நான் ஏற்கனவே இந்த பயில கிட்ட மூக்கு உடஞ்சுதான் தூர வந்தேன். என்னமோ காட்ட போறேன்னு நினைச்சு வந்தா என்ன வேதனைப்படுத்துக்குன்னு நீ கூட்டு வந்திருக்க. ஐயோ இல்ல மாப்பிள, சத்தியமா நான் அப்படி நடிச்சு கூட்டார்ல மாப்பிள. நீங்க என்ன தப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க மாப்பிள. கோத்த கலப்பிடாத. இவன் பிள்ளைங்க மேல உசுரா இருக்குதும், அந்த புள்ளைல இவன் மேல உசுரா இருக்குதும். இந்த காய்ச்சலாம் பார்க்கறதுக்கு தான் என்ன கூட்டு வந்தியா? நான் பாட்டுக்கு மறந்துட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தேன். இத கூட்டு வந்து என்ன வெறுப்பேத்திட்டல. இனி 6 மாசத்துக்கு என் மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால உன்னை இப்ப நான் சும்மா விட்டுட்டே போக மாட்டேன். குந்தாணி இரு. ஐயோ மாப்பிள மாப்பிள. டேய் குந்தாணி, யாருக்கு யார் மாப்பிள? தொலைச்சிருவேன் தொலைச்சி. ஐயோ வீட்டு பக்கம் வந்துடாத. உசுரோட போக மாட்டேன். இன்னும் 6 மாசம் இதே தொட்டிட்டு போவாது. ஆனாலும் வடுவா இருந்துகிட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கும். இமயமலை ராமேஸ்வரன் போனோதான் கொஞ்சமாவது அந்த கோபம் குறையும். பாதவத்தி காலையிலே வந்து எதை கூட்டு வந்து காட்டியிருக்கா பத்தியா? ஏற்கனவே இந்த பையில பேசுனதை கேட்டுட்டு 6 மாசம் கழிச்சு நேத்து தான் வந்தேன். போதவத்தி போதவத்தி மறுபடி அனுப்பி வச்சுட்டா. காசு மாலையே போடுவாங்க. காசு மாலை இரு, குடி தோண்டி புதைக்கிறேன். மாப்பிள்ளன்னு சொன்ன பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பிச்சை பண்ணலாமாப்பா? டேய் இதுக்கு பிச்சை போட்ட கூட பாவண்டா. இது யார் தெரியுமாடா? யாருப்பா?
உங்க அம்மா இல்ல உங்க அம்மா டேய் உங்க அம்மா வந்துட்டா நினைக்க அப்பமே வந்துட்டாங்கப்பா. இப்ப பாரு உங்க அம்மா நான் எப்படி வெறுப்பேத்துறேன்னு. டேய் இது யார் தெரியுமாடா? தமிழ் உன்னை வெறுப்பத்துறாரா? இன்னைக்கு நல்லா ரொமான்ஸ் இருக்குது. அது என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காவே, நீ ரொமான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ. சொல்லுங்கப்பா, யாருப்பா? அதாவது உங்க அம்மா இல்ல உங்க அம்மா உங்க அம்மா இல்ல உங்க அம்மா கொஞ்சம் இங்க பாருங்களே. அதான்டா உங்க அம்மா இல்ல. ஆமா, அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு என்னங்க? அம்மாவுக்கு அப்பா, அம்மா பக்கத்துல நிக்காங்கப்பா. பக்கத்துல நிக்கிறா. ஆமாப்பா. என்னங்க? அதான்டா இது யாருன்னா உங்க அம்மாக்கு கொன்னா போட்டுறேன். நீ வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். வேற என்னடி? நாளைக்குன்னு என்ன வெறுப்பேத்துறீங்கன்னா ஒன்னதான வெறுப்பத்த முடியும். போங்க. டேய், ஏன்டா போய் அப்பா மேல ஏறி கிடக்கீங்க? அப்பாக்கு கை வலிக்கும், கீழ இறங்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. அவன் உட்காரட்டும். என்ன அவனோட சின்ன பையலா? எத்தனை வயசானாலும் அவன் எனக்கு புள்ள தானே. எனக்கு புள்ள தானே அவன். அதுக்காக இப்படி தூக்கி சமைப்பீங்க? நல்லா இருக்கணும். என் மனைவி அண்ணன் கிளிக்கும் இப்படிதானே ஆசை இருந்திருக்கும். அவனை என்னென்ன கனவெல்லாம் கண்டாலும் எப்படியெல்லாம் வாழணும் ஆசைப்பட்டாலும் எல்லாத்தையும் தகுடு பொடி ஆக்கிட்டு ஏதோ ஒரு பாதவத்தி சொன்னானு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. அழகா இருக்குது. அத்தை, என்னம்மா உங்களுக்கு இப்படி வாழணும் ஆசை இருக்காத்த? அது அது முன்னாடி இப்போ 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 நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க வரும்போதே பின்னாடியே வந்துட்டேன். ஆமா, எனக்கு பின்னாடி தான் வந்தாவ. உன்ன சொல்லவே இல்ல. மாமா பின்னாடியே வந்தாங்க, அத கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கட்டும், இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். உங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கலாம், நல்லா இருப்பாங்க. ஐயோ வேண்டாம், நான் ஒரு தத்தையும் பிடிச்சவன். வேண்டாம், இவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா நான் வளர்த்துனதா இருக்கேன்டா. அப்பா என்னப்பா பேசுறீங்க? இல்லப்பா, கெட்டனோடுக்கே நான் உண்மையா இருக்கல. என் ஆசீர்வாதம். அப்பா உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணுமா? மாமனாரே, உங்க வைஃப் இப்படி எல்லாம் வாழணும் ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல? மீனா வேண்டாம், சும்மா இரு. அததான் தகுடு பொடி ஆக்கிட்டேனே. அதுக்கு என்னப்பா, மறுபடியும் வாழ்ந்துட்டா போச்சுது. ஏஜ் வரும் நம்பர் தான். அவ்வளவுதான், வாழலாம், வாழ்ந்து காட்டலாம். இனியா ஏன் வாழ முடியாது? அதெல்லாம் அழகா வாழலாம். நாங்க வாழ வைக்கிறோம் மாமனாரே. இருக்கவே இருக்கு 60ஆம் கல்யாணம். அட பாரதி, உனக்கு மட்டும் எப்படி இப்படி ஐடியா வருது? நான் அறிவு களஞ்சியமாச்சே. நிஜமாப்பா, உங்க ஆசை கனவு எல்லாம் நிறைவேறும். நிறைவேற்றதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஒரு பிள்ளைங்கன்னு எடுத்து இருக்கோம். 60ஆம் கல்யாணத்தை நடத்தி காட்டு, மறுபடி உங்களை வாழ வைக்கிறேன். இழந்த வாழ்க்கைய மீண்டும் உங்களை வாழ வைக்கல, வாழ வைக்கல. நான் மீனாவே இல்ல. சாரி என்ன கிளி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாசம் வெளிப்படுது. நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நீ இப்பெல்லாம் வாழ்னு ஆசைப்பட்டிருப்பல, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு நான் போயிட்டல. நீ முன்னாடி அடிக்கடி சொல்லுவல, நம்ம பிள்ளைங்களோட நம்ம வெளியில போகணும், பிள்ளைங்களோட கடற்கரைக்கு போகணும், பிள்ளைங்களோட ஜாலியா இருக்கணும்னு சொல்லுவல. அதுக்கு என்ன, இப்பவும் பிள்ளைங்களோட தானே வந்திருக்கோம். எல்லாம் ஒண்ணுதாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதுவும் நம்ம பிள்ளைங்க தானே. இப்பவும் அதே கடற்கரைக்கு தானே வந்திருக்கோம். என்ன கொஞ்சம் வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். ஏஜ் வரும் நம்பர் தான் சொன்னேன். குத்து மதிப்பா சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறாளுங்க. தெரிஞ்சிருக்குமோ? இவளுக தானே எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாள். ஏன் மருமக்க மாறாச்சே? இது ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் தான். அங்க பாத்தியா? பார்த்தேன். என்னதான் மூடி மறைச்சாலும் காட்டி கொடுத்தது பாத்தியா இவங்க கணவன் மனைவிங்கத. உண்மைதாங்க. எந்த உறவைனாலும் மூடி மறைக்கலாம், கணவன் மனைவி உறவை மட்டும் மூடி மறைக்கவே முடியாது. பயவுகளுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. இது தெரியாம நாங்க தான் உள்ள புகுந்துட்டோம்மா. குடும்பமா கேக்க, இது குடும்பமான கேக்க. என்ன ஒத்துமையா இருக்கா ஐயா? குடும்பம்னா என்ன? சண்டை சச்சரவு, அடி புடி உத, இப்படி இருக்கிறதுக்கு தானே குடும்பம். இது என்னையா குடும்பம்? எப்ப பாரு ஒட்டு கொண்டு கட்டிக்கிட்டு பாசத்தை வாரி வளக்கிக்கிட்டு இருக்காவல, இது குடும்பமா? இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமா? இவையெல்லாம் இப்படி இருந்தா எங்க வேலையை நாங்க எப்படி பாக்குறது? இதுக்கப்புறம் எங்க வேலையை பார்க்க மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா. உசுறு மட்டும் மாறி மிஞ்சும். எங்களுக்கு கேட்கவே இல்லம்மா. ஆமா, கேட்கவே இல்ல. அவனை ஏன் புள்ளைல அங்க கேட்டுக்க. டேய் அப்ப கரெக்டா தான் சொன்னேன். கரெக்டா சொன்னீங்கப்பா. நீங்க திருப்பி சொல்லுங்கம்மா. நமக்கு யாராவது ஒண்ணு சொன்னா திருப்பி சொல்லணும். நீங்க சொல்லுங்க. டேய், உங்களை அடிச்சற பாத்துக்கங்க.
அப்பா மாதிரி சம்பந்தம் அடிக்காங்க. திருப்பி சொல்லுங்கடா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. வயிறு பத்திக்கிட்டு அடியுது. ஐயோ சொல்லுங்கம்மா. ஐ லவ் யூ. டேய் இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. ஆமாமா இப்படிலாம் சொல்லாத. இது செல்லுபடி ஆகாது. இது குடும்பமான கேக்க. இத தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான